வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு பயணம் போல உங்களுக்கு தெரிவது கிடையாது. அது ஒரு ஆழமான அனுபவங்களின் ஒரு சங்கமமாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் என்பது எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில எந்த அளவுக்கு நொந்து நூலாகி வர வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் சிறு வயதிலேயே பார்த்து வாழ்க்கையவே வெறுத்த ஒரு மனிதர்களாகத்தாங்க நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இந்த விருச்சிகம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது நிச்சயமாக பொருந்தவும் செய்யும். நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்த தருணங்கள் உங்களை அதிகமான சிக்கல்களையும் அதிகமான பாடங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால நீங்கள் யாரையும் முழுமைக்கும் உடனே எடுத்ததும் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களுடைய மனதுடன் நீங்கள் சேர்ந்து விடுவீங்க. அது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு நிலைமைக்கும் கூட நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல சில முடிவுகளையும் நீங்க எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனால தாங்க உங்களை ஏமாற்றியவங்க உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண நபர்களாக இருப்பது கிடையாது. உங்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதல்ல உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவங்க இடம் பிடிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இடத்தை பிடித்து அதற்கப்புறம் உங்களுடைய மனதை கவர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்க உங்களை ஏமாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பிரச்சனைகளையும் உருவாக்க முடியும். இல்லை என்றால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி உங்க கூட நெருக்கமாக பழகிய உறவுகள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக உங்களை ஏமாற்றியவர்களாக பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்களை சம்பாதித்து வைக்க மாட்டீங்க. ஆனா நீங்க வேண்டுமென்றால் சம்பாதித்திருக்கலாம். ஆனா நம்ம பார்த்ததே போதும், எத்தனையோ நபர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஆனா நமக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும் பொழுது யாரும் நம்ம கூட வந்து இருக்கலை. எனக்குன்னு பிரச்சனைகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு 2 நபர்கள் எனக்குன்னு வந்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க மாறி இருப்பீங்க. அதனால நிறைய நபர்கள் வேண்டாம், தனிமையாக இருப்பது இதுவே நமக்கு நன்றாகத்தான் இருக்கிறது என்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களை ஏமாற்றியவங்க 3 வகையில இருப்பாங்க. ஒன்று, உங்களோட தினமும் இருந்த ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. வெளியில் நெருக்கமாக உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை என்பது உங்க கூடவே தாங்க இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதனும் அவனும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்க நிறைய ஐடியாக்களையும் நிறைய விஷயங்களை நீங்க யோசித்து வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களை விட்டு அவங்க ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க. இரண்டாவதா இருப்பது உங்களுடைய உறவினர்கள். உங்களிடமே உதவியும் வாங்கியிருப்பாங்க. தேவையில்லாத நேரத்தில் உங்களை விட்டு விலகியும் நின்றிருப்பாங்க. உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களை எதிர்த்து நின்று உங்கள் மீது குறையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான உறவினர்களையும் நீங்க சம்பாதித்து வைத்தது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. போக போகத்தான் அதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். மூன்றாவதாக இருப்பது நீங்கள் உயிரோடு நேசித்த காதலித்த ஒரு நபர். உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ளாமல் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில 3வது ஒரு நபராக இருப்பார். ஆனா அவரையும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன், நம்முடைய காதலியோ காதலனோ நம்ம கூடவே இருந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்வான் என்று உங்களுடைய கனவான கூட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான சில மாற்றங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆரம்பத்தில் அனைவரையுமே நீங்கள் முழுமையாக நம்பிய ஒரு மனிதர்கள் தான். ஆனால் போக போக ஏன் இப்படி நடக்கிறது என்று சில கவலைகள் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்தவுடன் யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்கிற ஒரு தனிமையான ஒரு உணர்வில் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு தாங்க இருப்பீங்க. எனக்குன்னு என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணைன்னு யாராவது வருவார்கள். அவர்களிடம் என்னுடைய முழு அன்பையும் நான் காட்டிக்கொள்கிறேன் என்கிற ஒரு மனநிலையில் நீங்க நிச்சயமா மாறியிருப்பீங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலும் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். நீங்க ஏமாற்றப்பட்டதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க உண்மையாக இருந்ததால் மட்டுமே தாங்க அனைவரும் உங்களை ஏமாற்றி விட்டு போனார்கள். நீங்கள் யாரையும் சந்தேகப்படாம இந்த நபர் என்னை விட்டு போக மாட்டார் என்று நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு இருந்த போதும் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்திருக்க மாட்டாங்க என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில யார் வந்தாங்க, என்ன உதவி பண்ணாங்க, நமக்கு துணையாக யார் யார் இருந்தாங்க என்கிற ஒரு முக்கியத்துவம் என அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர ஆரம்பிப்பீங்க. எனவே இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய நேரம், பணம், உணர்வு, ஆதரவு இது எல்லாத்தையும் நீங்க மற்றவங்களுக்காக கொடுத்திருப்பீங்களே தவிர மற்றவர்களிடம் எதுவும் இருந்து உங்களுக்கு வந்திருக்காது என்கிற ஒரு உண்மையை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லை
இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்று ராசியின் ஆளக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் மீன ராசியிலும் சந்திர பகவான் 2ஆம் வீட்டிலும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனுடைய காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த இரண்டையுமே நீங்க விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே அமைதியான ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்கே கிடைக்கிறதோ நான் அங்கே சென்று விடுகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய மனதை நீங்க மாற்றிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்குள்ள கிடைக்கும். அதனால நீங்க சொல்வதை அனைவரும் கேட்டு நடப்பாங்க. உங்கள் மீது ஒரு மரியாதை என்பது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் மீண்டும் உங்களை திருப்பி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகி போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமும் இந்த ஒரு நேரத்தில் கையில் நிற்கும். சமூகத்துறைகளில் விடாமுயற்சியும் தைரியமும் உங்களுக்குள்ள தேவைப்பட ஆரம்பிக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்வதை குறைத்து கொண்டாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடுவதை குறைத்துக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிரிகள் இந்த ஒரு நேரத்துல பலவீனம் அடைந்து போவாங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். மேலும் சில கவர்ச்சிகரமான இடங்களுக்கு நீங்க பயணம் செய்ய நீங்க திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். காதல் உறவுகள்ல உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல திடீர் என்று அன்புகள் உங்களுக்குள்ள வலுப்பெற்று நிற்க ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்களை இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளை உங்களுக்கு வெற்றியாக நீங்க மாற்றிக்கொள்வீங்க. மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்த நபர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல சில பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுப்பாங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில நீங்க எதை பற்றியும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா, அவர்களுக்குன்னு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா என்று எதையும் கேட்காம உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்ததும் நீங்க அவர்களை அப்படியே மறந்திருப்பீங்க. அதை செய்வது மிகவும் தவறுங்க. அதை நீங்க திருத்திக் கொள்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். தொழில்நுட்ப கருவிகள் மூலம் ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடுகளும் நிச்சயமாக ஏற்படவும் ஆரம்பிக்கும். இழுப்பறியான ஒப்பந்தங்கள், இருப்பறியான வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே முழுமைக்கும் முடிந்துவிடும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்கள் மீது உங்களுக்கு கவனமானது வேண்டும். கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு